ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுடைய அவதாரமே மகிஷி என்கிற அந்த அரக்கியை அழிப்பதற்காகத்தான். மணிகண்டனாக காடு மேடு கடந்து மகிழ்ச்சியை எதிர்கொள்கிறார். இந்த மகிழ்ச்சி பல்வேறு அட்டூழியங்களை செய்தவள். இவள் ஒரு ஆணுக்கும் பிறக்கின்ற அந்த பிள்ளையினாலே தான் தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்கிற வரத்தை பெற்றவள். அப்படி அரிக்கும் அரணுக்கும் பிள்ளையாக பிறந்த அரிகர சுதன் மகிழ்ச்சியை அங்கே வதம் செய்கிறார். அந்த மகிழ்ச்சி எருமை தலையோடு இருந்ததினாலே எருமை கொல்லி என்கிற இடம்தான் எரிமேலி என்று ஆகியிருக்கிறது. எனவே மகிழ்ச்சியை வதம் செய்தவுடன் அந்த மகிழ்ச்சி ஒரு அழகான பெண்ணாக வடிவம் கொண்டு எழுந்தாள். இந்த பிறவியிலே என்னை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாள். மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு மகிழ்ச்சி ஒரு பெண்ணாக மாறி என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது சுவாமி தர்மசாஸ்தா, இந்த பிறவியிலே நான் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருக்கிறேன், எனவே உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி, நான் எனக்காக அமைக்கப்படுகின்ற ஆலயத்திற்கு பக்கத்திலே மாளிகைப்புற தம்மனாக மஞ்சள் மாதாவாக நீ திகழ வேண்டும். ஒவ்வொரு வருடம் வருகிற கன்னி ஐயப்பன்மார்கள் மஞ்சள் ரவிக்கை துணிகளை எடுத்து உனக்கு வைத்துவிட்டு தேங்காய் உருட்டி தங்கள் காணிக்கையை செலுத்துவார்கள். எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை நீ பெறுவாய் என்று ஐயப்பன் திருவாய் மலர்ந்ததன் அடிப்படையிலே மஞ்சள் மாதாவுக்கு இன்றைக்கு கன்னிச்சாமி ஒவ்வொருவரும் மஞ்சள் துணியிலே ஜாக்கெட் பிட்டு எடுத்து அந்த தேங்காயை கொண்டு போய் விடுகின்ற அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.